தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை தெரிவிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இது மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன். என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது உதாரணம் தரக்கூடிய நாட்களாக அமையப்போகுது. ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். தடையாக இருந்து வந்த பிரச்சனை மனசில் ரொம்ப ஆழமாக போயிட்டு தடையாக இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைகளில் வாடி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, முக்கியமாக சொத்து சார்ந்த விஷயத்தில் தலையீடுகள் எதுவும் பண்ண முடியல, எங்களால் எதை எடுத்தாலும் தவறான விஷயத்தை மட்டுமே முன்னெடுக்குது, எனக்கு எல்லாமே தோல்வியாக அமையுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை காணலாம். சொத்து சார்ந்த விஷயத்தில் இந்த உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்துகிறோம். தொந்தரவான விஷயம் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். கொஞ்சம் பார்த்துங்க. அந்த கடவுள் இந்த உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுய்யா. தை 16க்கு அப்புறம் தான் செல்வங்களுக்கு குறை இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கைகால்கள் பிரச்சனை, அடிவயிறு என்று சொல்லக்கூடிய முக்கியமாக அந்த அடிவயிறு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். அதில் மட்டும் உஷ்ணம் சார்ந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த நேரத்தில் அதிலிருந்து நாம் விடுபடலாம். வெளியூர்லையோ வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் செல்வத்தை அதிகப்படியாக அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை திடீர் திருமண வாய்ப்புகளும், இந்த காதல் திருமணத்துக்காக நம்ம காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் திடீர் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடும். நம்ம வழியாளாகட்டும், நம்ம வழி சார்ந்த விஷயங்களோ அல்லது நம்மளுடைய உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்ததெல்லாம் திடீர்னு பார்த்தா திருமணத்தை கூட ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை கொண்டு தான் நம்மளுக்கு பலாபலங்களை கூற மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலமாக, உயர்வான தரக்கூடிய அமைப்பை எடுத்து செல்லக்கூடிய காலம். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதை பற்றி கவலையிடலை. பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் நான் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கிறேன் ஐயா, அவங்க கிட்டதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரணும்னா கண்டிப்பாக வெளியே வருவீங்க. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த தமிழ் மாதம் தை மாதம் நம்மளுக்கு என்னென்ன பலாபலன் கொடுக்க போகுது? தை மாதம் என்று சொன்னால் அந்த சூரியன் நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய தன்மையை தான் குறிக்கும். சூரியன் இடம்பெயரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது நிலைப்பாடு தை மாதத்தை குறிப்பது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த துளாராசிக்கு என்னென்ன இந்த தை மாதம் கொடுக்க போகுது பார்க்கலாம். ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகளில் கிரகங்கள் அமர்ந்துனா பெரிய சிறப்பினை தரக்கூடிய காலம். ஏன்னா நம்ம ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவானுடைய அமைப்பு அமரப்போம். அதாவது சூரிய பகவானுடைய அமைப்பு 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒளி பெற்ற கிரகங்கள் அந்த 4ஆம் இடத்துல இருந்தாலே சிறப்பினை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க. ஒளி சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் ஆகிட்டோம். நம்ம ராசிக்கான அமைப்பு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. சூரியன் நிலைப்பாடு எப்பொழுதுமே தொடர்பு, அந்த தொடர்பு 4ஆம் இடத்துல இருப்பது பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். வீடு வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், வீடு சார்ந்த விஷயத்திலையோ அல்லது தந்தையார் நம்ம இடத்துல கருத்து வேறுபாடுகள் இருந்து அவங்களுடைய நிலைப்பாடுலாம் இது வரைக்கும் நான் சந்திக்கலைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னா இந்த தை மாதம் அதெல்லாம் தொடர்புகளை ஏற்படுத்தி தரும். தை மாதமே அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தந்துடும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. பிரச்சனை தரக்கூடிய இடத்துலேருந்து நம்ம கிரகங்கள் மாறுது. 3ஆம் இடத்துலேருந்து சூரிய பகவான் நிலை மாறுது. அதுவும் 6ஆம் தேதியிலிருந்து அதாவது புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார், அவரும் 4ஆம் இடத்துக்கு இடம்பெயர்வார். மகரத்துக்கு இடம்பெயர்கின்றன. அதாவது 2 கிரகங்கள் மகரத்துக்கு இடம்பெயர்வது பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக ஜீவனமாகட்டும், நாம் தொழில் செய்கிற இடமாகட்டும், வேலை அமைப்புகளாகட்டும், வேலை வாய்ப்பிலே கிடைக்கல சுவாமி, நான் எம்ப்ளாயீஸுக்காக காத்துட்ருக்கேன், ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, துளாராசிக்காரங்களுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். ஐயா நான் சஸ்பெண்ட் ஆகிட்டேன், சஸ்பெண்டில் இருக்கேன் ஐயா, இனிமேல் வழி பிறக்காதா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை துளாராசிக்கும் இது ஏற்புடைய காலமாக வருது. இறைவன் கொடுக்க, அதாவது இறைவன் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரிந்த கடவுள்கள் என்று சொல்லலாம். கிரகங்கள் அமைப்பில் நேரடி பார்வையாக நம்ம பார்க்கறது. ஏன்னா சூரியனின் நிலையை கொண்டு தான் எல்லா கிரகங்களும் சொல்லுகின்றது அல்லவா. அப்படி இருக்கும்போது துளாராசிக்கு 11ஆம் அதிபதி, அதாவது
தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை தெரிவிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இது மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன். என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது உதாரணம் தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது. ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். தடையாக இருந்து வந்த பிரச்சனை மனசில் ரொம்ப ஆழமாக போயிட்டு தடையாக இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனைகளில் வாடி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, முக்கியமாக சொத்து சார்ந்த விஷயத்தில் தலையீடுகள் எதுவும் பண்ண முடியல, எங்களால் எதை எடுத்தாலும் தவறான விஷயத்தை மட்டுமே முன்னெடுக்குது, எனக்கு எல்லாமே தோல்வியாக அமையுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சொத்து சார்ந்த விஷயத்தில். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதன் சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் கும்பத்தில் யோகம் தரக்கூடிய நாட்களாக இந்த தை 16 வரைக்கும் இருக்கும் சாமி. அதாவது சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவது, சனியோட வீட்டில் அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருந்து சுக்கிர பகவான் ஆட்சி பெறும்போது திடீர் செல்வங்கள் வந்து சேரக்கூடிய காலம் அமைப்பினை தரக்கூடும். அதுவும் முக்கியமாக இது வரைக்கும் இழந்துட்டையா, இல்லை நான் பொருளை விற்க போகிறேன், சொத்து சார்ந்த விஷயத்தில் நான் விட்டுட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தை 16 கழித்து செல்வங்கள் கை நிறைய வரக்கூடிய அமைப்பெல்லாம் பெற போகிறோம். ஓரளவுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலம் வரும். சிலருக்கு உடல் உபாதைகள் அதாவது வயசு அதிகப்படியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தை 16க்கு அப்புறம் ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்கள மட்டும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. ஏன்னா சுக்கிர பகவான் அந்த நேரத்தில் உச்சம் பெறுவது, ராகுவோட சம்பந்தப்படுவது பெரியவர்களுக்கு உகந்ததல்ல. இந்த உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்துகிறோம். தொந்தரவான விஷயம், இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும். கொஞ்சம் பார்த்துங்க. அந்த உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது ஐயா. தை 16க்கு அப்புறம் தான் செல்வங்களுக்கு குறை இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கைகால்கள் பிரச்சனை, அடிவயிறு என்று சொல்லக்கூடிய முக்கியமாக அந்த அடிவயிறு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். அதில் மட்டும் உஷ்ணம் சார்ந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இந்த நேரத்தில் அதிலிருந்து நாம் விடுபடலாம். உணவு சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும். அதுவும் இல்லாமல் தை 29ஓட வக்ரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது குரு பகவானுடைய தொந்தரவான விஷயம், நம்ம மறைவு ஸ்தானத்திலே இருந்துகிட்ருக்கோம், மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா இந்த தை 29க்கு அப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு நேம்ஸில் வரா மாதிரி உங்களுக்கான அமைப்புகள் தேடி வரும். இல்லைன்னா இந்த மாதம் முழுவதும் போயிடும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக இந்த துளாராசிகாரங்களுக்கு, ஏன்னா 8ஆம் இடத்துல தானே இருக்காரு. இந்த வக்ரகதி காலத்தில் சின்ன சின்ன துன்பங்களை எதிர்பிச்சிருவங்க அனைவருக்கும் தை 29ஓட முடிஞ்சு போதுங்கய்யா. ஓரளவுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல் ஆண்டாக மாறிவிடும். இந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஆண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தை மாதம் ஃபஸ்ட்டில் வர்றதால ஓரளவுக்கு உங்களுக்கு 80%, அதாவது 100க்கு 80 பாகம், அதாவது செல்வங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இந்த நேரத்தில் தை 16க்கு அப்புறம் செல்வங்கள், திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வெளியூர்லையோ வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் செல்வத்தை அதிகப்படியாக அதிகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை திடீர் திருமண வாய்ப்புகளும், இந்த காதல் திருமணத்துக்காக நம்ம காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் திடீர் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடும். நம்ம வழியாளாகட்டும், நம்ம வழி சார்ந்த விஷயங்களோ அல்லது நம்மளுடைய உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்தெல்லாம் திடீர்னு பார்த்தா திருமணத்தை கூட ஏற்படுத்தி தரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். இந்த நேரம் என்ன சாமி 8ல் தானே இருக்குது குரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுக்கிரன் நிலைப்பாடே ஒருவருடைய தன்மை, அவருடைய தன்மையெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், கலத்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் சுக்கிரனுடைய அமைப்பு தான். அவர் எப்பொழுது உச்சம் பெறுகின்றாரோ அப்பொழுது அந்த நிலைப்பாடுகள் மாறிவிடும். திடீர்னு பார்த்தா உச்சம் பெற்று அவருடைய தன்மையெல்லாம் மாறிடும். இது வரைக்கும் இருந்து வந்த பங்கு சந்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, பங்கு சார்ந்த விஷயத்தில் நாம் எடுத்து செய்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மார்க்கெட்டிங் போட்டுட்டுருக்கிறையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பினை தரும். இந்த துளாராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே பங்கு தான் இல்லை, கண்டிப்பாக அது முதலீடாகட்டும், வியாபாரமாகட்டும், இது வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற மாதிரி இந்த 16க்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிலைப்பாடுலாம் நன்றாக இருக்கையா. தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இல்லீகல் உறவுகள், இதெல்லாம் சற்று தவிர்த்து கொள்ளுங்கள். மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் மறைமுகமாக வருமானத்தை அறிவு தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேடி வரும். இயல்பான பிரச்சனையில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் எதனா இருந்ததுன்னா, அதாவது கடன் பிரச்சனை நான் வாங்கிட்டு இருக்கிறேன்னா, லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கையா, நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், அங்கங்கே சுற்றி கடன் வாங்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த லோன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தருகின்ற நாட்களாக தை 16க்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் நன்றாக அமையுதையா. பயப்படணும் அவசியமே இல்லை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலத்தை தை 16க்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான ஏற்பாடுகள் என்று சொல்கிற மாதிரி தவறான விஷயங்கள் இனிமேல் உங்களை அண்டு கொள்ளாது என்று தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நம்மளை சேர்க்கறதுக்கான காலம் எல்லாம் இல்லை. இனிமேல் வருகின்ற ஆண்டுகள் அனைத்தும், அதாவது மாதங்களாகட்டும் நாட்களாகட்டும், துளாராசிக்கு இது ஒரு மேம்படக்கூடிய ஆண்டாகளோடும் அமைப்போதையா. நாட்களில் ஏன் தை மாதம் மட்டும் அதை உறுதியாக சொல்கிறேன்னா, தை என்பது சூரியனை குறிக்கும். சூரியனை வைத்து தான் எல்லாமே மையமாக கொண்டு கோள்கள் இயங்குற மாதிரி இந்த மாதத்தை கொண்டு தான் நம்மளுக்கு பலாபலங்களை கூற மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலமாக, உயர்வான தரக்கூடிய அமைப்பை எடுத்து செல்லக்கூடிய காலம். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதை பற்றி கவலையிடலை. பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் நான் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கிறேன் ஐயா, அவங்ககிட்டலாம் நம்மளுக்கு வெளியே வரணும்னா கண்டிப்பாக வெளியே வருவீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் தென்படும். அது கூட எப்படானா தை 16க்கு அப்புறம் அதெல்லாம் தொழில் முதலீடு எல்லாமே ஏற்றம் தரும். தனிப்பட்ட முறையில் நாம் பங்கு சந்தையில் விற்பனை பண்ணுறோம், பங்குக்காக போடுறோன்னா தை 16க்கு அப்புறம் முதலீடு செய்யுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கான அமைப்புகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஆண்டாகும், வெற்றி தரக்கூடிய மாதமாகும். இந்த தை மாதம் உங்களுக்கு ஆரம்ப நிலையே வெற்றி தரும். ஆரம்பத்திலே பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. பரவாயில்லை, 15 தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதமே ஒரு 5 தேதி வரைக்கும் தான் நம்ம பொறுமையாக இருக்கணும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறோம். இது வரைக்கும் வேலையில் புதுசாக நம்ம ஜாப் எடுத்து செய்ய போகிறோன்னா புதிய ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். இடப்பெயர்ச்சி இந்த நேரத்தில் இல்லை. இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள், இடம்ல நாம் எதனா ஒன்று முதலீடு போட்டுக்கிறையா, அந்த முதலீடுலாம் நம்மளுக்கு சரியாக வரலன்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தை 16க்கு அப்புறம் நல்ல சலுகை தரக்கூடிய நாட்கள் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், கோடிக்கணக்கில் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தை 16க்கு அப்புறம் எல்லாமும் உங்களை தொட்டதெல்லாம் பொன் என்று சொல்கிற மாதிரி பொன் பருகின்ற நாட்களாகவும் உங்களுக்கான அமைப்பு இந்த தை மாதம் வருகின்றது. பொறுமையோடும் நிதானத்தோடும் இந்த நேரத்தில் தை 16 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. தேவையில்லாமல் யாரை நம்பியும் முதலீடு என்று சொல்லக்கூடிய அமைப்போ ஜாமீன் கழுத்தோ போடாதீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு நேரம், அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கான அமைப்பு என்று சொல்கிற மாதிரி நாம் முன்னேக்கு வரணும், பெரிய லெவலுக்கு வரணும்னா இந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் சோளிங்கரில் வீட்டிருக்கக்கூடிய யோக நரசிம்மரம், யோகா ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. ஏன்னா அருள்பாலித்து கொண்டிருக்கார். இல்லாதவரை உயர்த்தி அளவுக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கு நோய் நொடிகளை அகற்றக்கூடிய இடம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இறைவனுடைய மாதம், லக்ஷ்மி நரசிம்மருடைய மாதம் என்று சொன்னால் அது தை மாதத்தை குறிக்குது. வெற்றி தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போது துளாராசிக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.